அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ராஜி என்று குரல் கேட்டவுடனேயே வெளியே சுகுணாதான் வந்திருக்கிறாள் என்பது ராமமூர்த்திக்கு தெரிந்துவிடும். படிக்கட்டிகளில் ஏறி கதவருகே வரும்பொழுதே ராஜி என்று அழைத்து கொண்டு வருபவள் சுகுணாவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அந்த குரலில் ஒரு நளினம். கூப்பிட்டு விட்டு மெல்ல எட்டி பார்க்கும் பொழுது முன்னால் வந்து விழும் இரட்டை பின்னலில் ஒன்றை மட்டும் பின்பக்கம் எடுத்து போட்டுக்கொள்ளும் அழகும் அலாதிதான். அவள் வரும்பொழுது ஒன்று ராஜி குளிக்கும் அறையில் இருப்பாள், இல்லாவிட்டால் அன்று அணிந்து கொள்ள வேண்டிய உடைகளை தரம் வாரியாக பிரித்து எடுத்து வைப்பதில் முனைந்திருப்பாள். ராமமூர்த்தி அவள் மனதுக்கு பிடித்தமான எல்லாவிதமான ஆடைகளையும் வாங்கி கொடுத்திருந்தார். நைலான், நைலக்ஸ், காஞ்சிபுரம் பட்டு, டெர்லின், டெரிகாட்டன் போன்ற புது புது வகைகள் ஒவ்வொன்றிலும் 3-4 புடவைகளுக்கு குறையாமல் அவளுக்கு இருக்கும். முன்பெல்லாம் பாவாடை கட்டி மேலே தாவணிதான் அணிந்திருந்தாள். இந்த சுகுணா வந்த பிறகுதான் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொண்டாள். ராஜிக்கண்ணு, சுகுணா வந்துவிட்டாள் என்று ராமமூர்த்தி குளியலறை கதவருகே சென்று குரல் கொடுத்துவிட்டு தன் வேலையை கவனிப்பார். அவர் காலையில் காஃபி போடுவது, பிறகு குளிக்க செல்வது, அதற்குள் காய்ந்து கொண்டிருக்கும் உலைநீரில் அரிசியை போட்டுவிட்டு அன்றைய குழம்பிற்கு உண்டான காய்கறிகளை உட்கார்ந்து நறுக்குவது, இந்த வேலைகளையெல்லாம் ராஜி செய்யலாம். ஆனால் அவளை ஒரு சிறு வேலை செய்யக்கூட அவர் அனுமதிப்பதில்லை. தாயில்லா குழந்தையாக வளர்ந்து விட்ட அவளை இது மாதிரியான சமையல் சங்கடங்களில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று தாமே ஏற்றுக்கொண்டார். உதவிக்கு வருவதாக 2-3 முறை ராஜி சொல்லியும் கூட அவர் அந்த கோரிக்கையை, வலிய வரும் உதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜியின் அத்தையை அழைத்து வந்து உதவிக்கு வைத்து கொள்வதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. பல வருடங்கள் இப்படியே ஓடிவிட்டன. இனிமேல் இன்னொருத்தி சமையலுக்காகவும் உதவிக்காகவுமா வந்து சேர வேண்டும்? ராமமூர்த்திக்கு அந்த சமையல் உத்தியோகம் அப்படி ஒன்றும் கஷ்டமாக தெரியவில்லை. கையிலே தினசரி பத்திரிகையை வைத்துக்கொண்டே அவர் அடுப்பில் வைத்திருக்கும் ரசத்தையோ சாம்பாரையோ கவனித்து கொள்வார். ரேடியோ செய்தியை கேட்டுக்கொண்டே காய்கறி நறுக்குவார். ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டே பாடத்தில் சந்தேகத்தை கேட்கும் தன் பெண்ணுக்கு கற்றுத்தருவார். போன மாதத்திற்கு இந்த மாதம் ராஜியிடம் அவர் வளர்ச்சியை காண்கிறார். அவள் சிறுமியாய் இருக்கும் பொழுது தன்னுடைய ஸ்கூட்டரின் பின்புறம் உட்கார்ந்து கொண்டு பள்ளிக்கூடம் போய் டாட்டா என்று கையை அசைத்து கொண்டே இறங்கியது மாதிரிதான் இருக்கிறது. ஆனால் அவள் காலேஜ் வாசல் படியை வந்து மிதித்து இப்போது 2 ஆண்டுகளாகிவிட்டன. டாக்டருக்கு படிக்க வேண்டுமென்ற கொள்ளை ஆசை ராஜிக்கு. ஏனெனில் அவளுடைய சிநேகிதி சுகுணாவும் டாக்டருக்குத்தான் படிக்கப் போகிறாள். எப்பொழுதும் அவளுக்கு சுகுணா சுகுணா என்று சுகுணா ஜபம்தான். அது என்ன, சுகுணாவின் மேல் ராஜிக்கு அவ்வளவு ஆசையோ? ராமமூர்த்தி தன் மகளை ஒரு முறை அது பற்றி கேட்டார். பாவம் அப்பா, அவள் சுகுணாவிற்கு அப்பா அம்மா கிடையாது, அத்தை வீட்டில்தான் இருக்கிறாள். அவள் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போனால்தான் அந்த குடும்பத்திற்கே விமோச்சனமாம். இங்கேயாவது நீங்கள் இருந்து எனக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கவனித்து கொள்கிறீர்கள். பாவம், அவள் சில நாட்கள் வரும்போது வழியிலேயே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வருகிறாளாம் என்று மிகவும் கவலை நிறைந்த குரலில் ராஜி கூறினாள். ராமமூர்த்தி ஐயோ பாவம் என்று ஒரு முறை சொல்லி கொண்டார். அடுத்த நாள் சுகுணா வரும்பொழுது, சுகுணா சாப்பிட்டாயா என்று அவர் கேட்டார். இதுவரை சுகுணா ராமமூர்த்தியிடம் பேசியது கிடையாது. ராமமூர்த்தியும் சுகுணாவிடம் பேசியது கிடையாது. ராமமூர்த்தியை பார்க்கும் பொழுது சுகுணாவுக்கு எங்கிருந்தோ ஒருவித நாணம் வந்து சூழ்ந்து கொள்ளும். உறக்கவே பேச மாட்டாள். ராஜி குளித்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் சுகுணா சாலையை பார்த்திருக்கும் ஜன்னல் அருகே நின்று கொண்டு ராஜி வரும் வரையில் வீதியில் போவோர் வருவோரை எண்ணிக்கொண்டிருப்பாள். அல்லது ராஜி சாப்பிட்டு கொண்டிருந்தால் 100 முறையாவது அன்றைய தினசரி பேப்பரை வேகமாக புரட்டி கொண்டிருப்பாள். ராஜி கிளம்பும் நேரத்திற்கு தான் வந்தால் போதும் என்று ஒரு சமயம் அவள் நினைப்பாள். ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை. ராஜி அப்பாவிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டாயா, சாப்பிட்டாயா என்று என்னை உன் அப்பா திடீரென்று கேட்டாரே
என்று சுகுணா பொய்கோபத்துடன் ராஜியை கேட்டாள். அப்பா கேட்டாரா? எனக்கு தெரியாதே, நான் ஒன்றும் சொல்லவில்லையே. அவர் இதுவரையில் உன்னிடம் பேசக்கூட மாட்டாரே என்று ராஜி வியப்புடன் வினவினாள். அதென்னமோ ராஜி, இன்று உன் அப்பா கேட்டுவிட்டார். நீ என்ன பதில் சொன்னாய்? நல்ல வேளை நீ வந்துவிட்டாய். இல்லையென்றால் நான் பதில் சொல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டிருப்பேன். பதில் சொல்வதன் முன் திக்குமுக்காடி போயிருப்பேன். அப்படி சொன்னாலே தவிர சுகுணாவிற்கு ராமமூர்த்தியிடம் பேச வேண்டும் போல்தான் தோன்றியது. அவள் வரும்பொழுதெல்லாம் சமையலறையிலிருந்து அவர் வெளியே வந்தாலும் மடிப்பு களையாத ஷர்ட்டும் வெள்ளை வெளேர் என்ற பேண்ட்டும் அவர் வயதை 10 வருடங்கள் குறைத்து காட்டும். அவர் முடி சீவிய விதமும் கிராப்பும் சுகுணாவை வியப்படைய செய்யும். ராஜியின் அண்ணா என்றுதான் ராமமூர்த்தியை சொல்வார்கள். ஆமாம் சுகுணா, என் அண்ணா வடக்கே கவுகாத்தியிலிருந்து 1 வாரம் இங்கே வந்திருந்தான். அவன் சென்னையை விட்டு போய் 7-8 வருடங்களுக்கு மேலாகிவிட்டன. அம்மா காலமான பிறகு அவன் வரவே இல்லை. அவனும் அப்பாவும் தெருவிலே போகும்பொழுது அவனை பார்த்து, உங்களுடைய எல்டஸ்ட் பிரதரா சார் என்று பல பேர் கேட்டார்களாம். ஆமாம் என்று என் அப்பாவும் சொல்லிவிட்டாராம். என் அப்பா எப்பொழுதும் குறும்புக்காரர். அவர் இப்படி மௌனமாக இருக்கிறாரே என்று நினைக்காதே, சிரிக்க சிரிக்க பேசுவார். இன்றைக்கெல்லாம் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் என் அண்ணன் ஒரு வார்த்தை வாயை திறக்க மாட்டான். என் அப்பாவின் பிள்ளையா என்று கூட சந்தேகப்பட்டு விடுவாய் என்று ராஜி சொல்வதை சுகுணா வியப்புடன் கேட்டவாறு இருப்பாள். மறுநாள் ராஜியின் வீட்டு ஹாலில் மாட்டப்பட்டிருந்த போட்டோவில் அவன் சகோதரனையும் அவள் தந்தையையும் மாறி மாறி பார்க்கும் பொழுது இருவரில் யார் இளையவர் என்ற கேள்வி சுகுணாவின் உள்ளத்தில் எழும். மற்றொரு முறை அந்த போட்டோவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவளிடம் தோன்றும். ராஜி இருக்கிறாளா என்று கேட்டுக்கொண்டே சுகுணா அன்று வந்தாள். ராஜி அடுத்த தெருவிற்கு ஏதோ ஒரு வேலையாக சென்றிருந்தாள். ராமமூர்த்தி மட்டும் நாற்காலியில் உட்கார்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தார். அன்று அவர் அலுவலகத்திற்கு விடுமுறை. வா சுகுணா என்று ராமமூர்த்தி அழைத்து அருகே இருந்த நாற்காலியில் அவளை உட்காரச் சொன்னார். சுகுணா உட்காரவில்லை. அவளுக்கு குப்பென்று வியர்த்து விட்டது. கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள். அவள் கால் கட்டை விரல்கள் தரையிலே கோலம் போட முயன்றன. அங்கிருந்து உடனே போய்விட வேண்டும் என்ற பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் தன் வேலையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலும் எழுந்தது. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜி இன்று காலேஜுக்கு வரமாட்டாள். ராமமூர்த்தி சொன்னவுடன் சுகுணா திடுக்கிட்டாள். இவ்வளவு காலமாக தனியாக சுகுணா காலேஜ் சென்றதில்லை. வீட்டிலிருந்து புறப்பட்டு வருவது, பிறகு பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கு செல்வது, பிறகு காலேஜ் விட்டதும் இருவரும் ஒன்றாக காலேஜிலிருந்து பஸ்ஸில் திரும்பி வருவது என்று பழக்கமே தவிர ஒரு நாள் கூட அவள் தனியே சென்றது கிடையாது. சுகுணா சற்று தயங்கினாள். நீ வந்தால் உன்னை ஸ்கூட்டரில் கொண்டு போய் காலேஜில் விடுமாறு ராஜி சொல்லிவிட்டு போயிருக்கிறாள் என்று அவர் சொன்னார். அதேபோல் சாயங்காலமும் நீ காலேஜ் விட்டவுடன் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிரு. நான் அந்த நேரத்திற்கு வந்து உன்னை உடனே அழைத்து கொண்டு வருகிறேன் என்று ராமமூர்த்தி சொன்னார். ராஜி இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு போயிருப்பாளா என்று சுகுணாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளால் மறுக்க முடியவில்லை. ஸ்கூட்டரில் போவது இன்பமாகத்தான் இருக்கிறது. அதே சமயம் வேகமாக போகும் பொழுது இதயத்தை யாரோ காற்றில் பிடித்து இழுத்து கொண்டு போவது போன்ற உணர்ச்சி. ஒரு சமயம் அவருடைய தோளை பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்பொழுது சுகுணாவின் கை நடுங்கியது. கூச்சப்படாதே சுகுணா, தைரியமாக உட்கார்ந்து கொள் என்று ராமமூர்த்தி சொல்லியது அவள் நடுக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. சொல்லி வைத்தாற்போல் மாலையில் அவர் பஸ் ஸ்டாண்டிற்கு அருகே ஸ்கூட்டருடன் காத்திருந்தார். ஸ்கூட்டரின் பின்புறம் ஏறி அமர்ந்தபோது சுகுணாவின் உடல் வியர்த்தது. நாணத்தால் ஒருவித நடுக்கம் ஏற்பட்டாலும் ஒரு புத்துணர்ச்சியும் உண்டாகியது. ராமமூர்த்தி வீடு வரை வரவில்லை. தெருமுனையில் சுகுணா இறங்கிக் கொண்டு நன்றி தெரிவித்துவிட்டு போய்விட்டாள். மறுநாள் ஸ்கூட்டர் சவாரியை பற்றி சுகுணா சொன்னபொழுது ராஜிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது.
தான் சொல்லாமலேயே சுகுணாவிற்கு தன் தகப்பனார் செய்த உதவியை எண்ணி சந்தோஷப்பட்டாலும் சுகுணா இவ்வளவு தைரியமாக தந்தையின் பின்புறம் அமர்ந்து சென்றதை நினைத்து நினைத்து வியப்புற்றாள். ஆனால் அந்த ஆச்சரியம் நாளாக நாளாக ஒரு புதுவிதமான கேள்விக்குறியை ராஜியின் உள்ளத்தில் ஏற்படுத்தியது. இப்பொழுதெல்லாம் அடிக்கடி சுகுணா ராஜியின் வீட்டிற்கு வருவதில்லை. ஆனால் தன் தகப்பனாரும் அவளும் மாலை வேளைகளில் சந்தித்து பேசுகிறார்கள் என்பது மட்டும் ராஜிக்கு தெரிந்துவிட்டது. அவளுக்கு திக்கென்றிருந்தது. ஒன்றும் அறியாதவள் என்று தன் தோழியை நினைத்து கொண்டிருந்தது போக இப்படி அவள் செய்வாள் என்று நம்பவே முடியவில்லை. தன் தகப்பனாரை எப்படி கேட்பது என்றும் அவளுக்கு புரியவில்லை. தைரியமும் வரவில்லை. என்னவென்று கேட்பாள்? சுகுணாவுடன் நீங்கள் அடிக்கடி ஸ்கூட்டரில் போகிறீர்களாமே என்று கேட்பாளா? அப்படி மணிக்கணக்காக பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்பாளா? ஸ்கூட்டரில் ஏற்றி கொண்டு செல்கிறீர்களே, இப்பொழுதெல்லாம் என்னை ஒரு நாளாவது ஏற்றி போவதுண்டா என்று கேட்பாளா? ராஜி மனதிற்குள்ளே விம்மி வேதனையுற்றாள். தன்னுடைய உள்ள கொதிப்பை யாரிடமாவது சொல்லி குமிறி அழ வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. இந்த சமயத்தில் அண்ணா இங்கே இருக்கக்கூடாதா என்று எண்ணினாள். அப்பாவின் குணம் பிடிக்காமல் தான் அண்ணா வடக்கேயே இருந்து விட்டானா? கடிதம் எழுதி அவனை வரவழைத்தால் என்ன என்று கூட அவளுக்கு தோன்றியது. திடீரென்று அதுபோல் செய்து அண்ணாவை வரவழைத்தால் தகப்பனார் ஏதாவது நினைத்து கொள்வார் என்று எண்ணி தன் சகோதரன் சமீபத்தில் இங்கே வருவானா என்று கேட்க விரும்பினாள். அண்ணனிடமிருந்து ஏதாவது கடிதம் வந்ததா அப்பா என்று மட்டும் ராஜி ராமமூர்த்தியை கேட்டாள். ஒரு வார காலமாக தன் மகள் தன்னிடம் சரியாக பேசாமல் இருந்தவள் இப்பொழுது திடீரென்று இப்படி கேட்பதை நினைத்து சந்தோஷப்பட்டார் ராமமூர்த்தி. தெரியவில்லையே அம்மா, நானும் எவ்வளவோ கடிதம் போட்டுவிட்டேன். 2-3 இடத்தில் அவனுக்கு வரனும் பார்த்து விட்டேன். காலாகாலத்தில் அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்து விட்டால் பிறகு எனக்குள்ள பொறுப்பு ஒன்றே ஒன்றுதான் என்று கூறி ராஜியை பார்த்து மெல்ல சிரித்தார். ராஜிக்கு ஆத்திரமாக வந்தது. காலாகாலத்தில் அவர் தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்கப் போகிறாரா அல்லது தானே செய்து கொள்ளப் போகிறாரா என்று உதட்டை கடித்து கொண்டாள் ராஜி. வெளியே இருப்பவர்கள் கீழ் வீட்டு குடித்தனக்காரர்கள், மாடியில் எதிர்பார்க்கில் குடியிருப்பவர்கள் மாடிப்படி இறங்கும் பொழுது ஜாடை மாடையாக விவாதிப்பது போல் அவர்கள் பேசுவது ராஜி நெஞ்சை அறுப்பது போல் தோன்றும். மறுநாள் ராஜி கேட்காமலேயே ராமமூர்த்தி அவளிடம் கேட்டார். ராஜி, நீயாவது உன் அண்ணாவுக்கு கடிதம் எழுதக்கூடாதா? அவன் எவ்வளவு நாட்களுக்குத்தான் இந்த பக்கமே வராமல் வடக்கேயே இருந்து காலத்தை கழிக்கப் போகிறானாம். என்மேல் அவனுக்கு என்ன கோபம் என்றே தெரியவில்லை என்றார். நான் எழுதினால் அவன் வருவானா அப்பா? நீங்கள் எழுதுவதற்கே செவிசாய்க்காதவன் எனக்கு மட்டுமா ஒப்புக்கொள்ளப் போகிறான் என்று ராஜி சொன்னாலே தவிர உடனே அன்றைய தபாலிலேயே தன் சகோதரனுக்கு கடிதம் எழுதி போட வேண்டுமென்று துடித்தாள். நெருப்பில்லாமல் புகையாது. ராமமூர்த்தியும் சுகுணாவும் சேர்ந்து பேசுவது இன்னும் அதிகமாகியது. வதந்திக்கு கை கால் முளைத்து கடைசியில் ஒரு உருவமாகவே அது மாறிய பொழுது அதன் தோற்றம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. ஒரு நாள் அந்த செய்தி வெடித்தது. எல்லாரையும் திடுக்கிட வைத்தது. ராமமூர்த்தியும் சுகுணாவும் திருநீர்மலையில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்களாம் என்ற செய்தி கேட்ட ராஜி துடிதுடித்து போனாள். அது அவளுக்கு மிகவும் தாமதமாகத்தான் எட்டியது. மறுநாள் காலையில் நடக்கப் போகும் கல்யாண செய்தி முதல் நாள் மாலையில்தான் அவள் செவிக்கு வந்து சேர்ந்தது. தகப்பனார் நேரம் கழித்துதான் இரவு வீட்டுக்கு வந்தார். அவராக ஏதாவது சொல்வாரா என்று பார்த்தால் ஒன்றுமே சொல்லவில்லை. 2 பெரிய அட்டை பெட்டிகளை அவர் எடுத்து கொண்டு வந்திருந்தார். ஒன்றில் பளபளப்பான புதுவிதமான பட்டுப்புடவை, மற்றொன்றில் விலை உயர்ந்த சூட்டும் கோட்டும். ராஜிக்கு அப்படியே வீறிட்டு கத்தலாம் போல் இருந்தது. இவ்வளவு நாள் கழித்து இப்படி நீங்கள் செய்யலாமா அப்பா என்று குமுறி கேட்க வேண்டும் போல் தோன்றியது. என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சுகுணாவை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாதா என்று கதற வேண்டும் போல் அவளுக்கு ஆத்திரம் எழுந்தது.
கல்யாண வயதிலே ஒரு பையனை வைத்துக்கொண்டு அம்மா இறந்து பல வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தது நியாயம்தானா என்று ஆத்திரத்துடன் கர்ஜிக்க வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. ஆனால் ராமமூர்த்தி சாமர்த்தியசாலி. படித்து கொண்டிருந்த ராஜியின் அருகே வந்து நின்றார். ராஜி, என் கண்ணே, உனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லப் போகிறேன். ஆனால் அந்த ரகசியத்தை இப்பொழுது உன்னிடம் சொன்னால் காரியம் கெட்டுவிடும். அதனால் நாளைய தினம்தான் அந்த புதிரை அவிழ்க்கப் போகிறேன். நாளை காலையிலே திருநீர்மலைக்கு நாம் போகப் போகிறோம். நான் சற்று முன்னதாக செல்ல வேண்டியிருக்கும். என் நண்பர்கள் சிலர் காரிலே இங்கே வருவார்கள். அவர்கள் உன்னை அழைத்து வருவார்கள். காஃபி, சாப்பாடு எல்லாம் அங்குதான். ஏன், எதற்கு என்று இப்பொழுது நீ என்னை கேட்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். விடுகதையின் முடிவை முதலிலேயே சொல்லக்கூடாது அல்லவா என்று கூறியவர் மறுபடியும் எங்கோ வெளியே சென்று விட்டார். அவர் திரும்பி வரும்பொழுது இரவு வெகுநேரமாகிவிட்டது. என்ன பெரிய புதிர், எனக்கு தெரியாதா? இவ்வளவு வருடம் கழித்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் எனும் ஆசை கொண்டவர் அதை நேரடியே சொல்வதற்கு ஏன் வெட்கப்படுகிறார்? நான் திடுக்கிட்டு விடுவேனாம். என்னுடைய சிநேகிதியைத்தான் மணந்து கொள்ளப் போவதை முன்கூட்டியே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அவர்தான் சொல்லவில்லை. இந்த சுகுணா மகா கெட்டிக்காரி. என் தந்தையுடன் அவள் பழகுவதை பற்றி இன்று வரை வாயை திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே. நெஞ்சழுத்தக்காரி. இப்படிப்பட்டவளுடன் நான் உயிருக்கு உயிராய் பழகினேனே. அவள் கல்யாணத்திற்கு நான் வரவேண்டுமாம். சேச்ச, ஒரு நாளும் நான் போக மாட்டேன் என்று அழுத்தமாக முடிவு செய்தாள் ராஜி. திருநீர்மலையில் நடக்கவிருக்கும் திருமணத்தை காண்பதற்கு மூடியிருந்த மேகங்களுக்கிடையே இருந்து சூரியனும் எட்டி பார்த்து கொண்டிருந்தான். உள்ளூர் நாயனக்காரர் ஒருவர் தனக்கு தெரிந்த ராகத்தில் சக்கை போட்டு கொண்டிருந்தார். திருநீர்மலையை சேர்ந்த நண்பர் வந்து அருமையான விருந்தை தயாரித்து வைக்கப் போகிறார் என்பதை பேச்சின் மனத்திலேயிருந்தே தெரிந்தது. ராமமூர்த்தியின் நண்பர்கள் ஒவ்வொருவராக காரிலே வந்து கொண்டிருந்தனர். இரண்டாவது கல்யாணத்திற்கு இவ்வளவு ஆடம்பரமா? அவர்கள் எல்லார் கையிலும் பெரிய பெரிய பரிசு பொருட்கள் கொண்டு வருகிறார்களே, இது என்ன நியாயம்? கல்யாண வயதில் ஒரு மகனும் மகளும் இருக்கும் பொழுது இவர் கல்யாணம் செய்து கொள்வதா? இவர்கள் எல்லாம் சாட்சியாக இருந்து ஆதரிக்கப் போகிறார்களா? அரங்கநாதரே, நீங்கள் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் மௌனமாக படுத்து கொண்டிருப்பது நியாயமா? அதிக வயது வித்தியாசம் உள்ள பெண்ணை வயதான ஆடவர் மணந்து கொள்ளப் போகிறாரே, இது உங்களுக்கே தகுமா? இதோ சுகுணா வந்துவிட்டாள். அவள் அத்தைதான் அவளை அழைத்து கொண்டு வருகிறாள். கூட இன்னும் யாரோ வருகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். ராமமூர்த்தி நிறைய சம்பளம் வாங்கும் விஷயத்தை தெரிந்து கொண்டு கல்யாணம் செய்து வைக்கிறார்களே, ஒருவேளை சுகுணாவிற்கு தாய் தந்தை இருந்திருந்தால் இப்படிப்பட்ட திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு இருப்பார்களா? சீர்திருத்தம், புரட்சி என்றெல்லாம் பேசுகிறார்களே, ஒரு சீர்திருத்த இளைஞராவது வந்து இந்த திருமணத்தை நிறுத்த மாட்டாரா? ஏன் நிறுத்த மாட்டார்கள்? அப்படி ஒன்றும் இளைஞர்கள் இன்னும் பழைய மௌடீகத்தில் இருக்கவில்லை. அதோ 2 கார்கள் வேகமாக வருகின்றன, பாருங்கள். மலை மீதிருந்து பார்த்தால் தொலைவிலேயே புழுதியை பறக்கவிட்டு கொண்டு முன்னே செல்லும் பஸ்ஸை வழிவிடு வழிவிடு என்று பலத்த குரலொலியை ஒலித்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வரட்டும், பாருங்கள். 2 பெரும் கார்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றன. அந்த காரிலிருந்து அடைப்பட்டிருந்த இளைஞர்கள் குதித்தார்கள். மிடுக்காக உடையணிந்து கொண்டிருந்தார்கள். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் என்று கத்திக்கொண்டே முதலில் ஓடுகிறானே, அவன்தான் ராமமூர்த்தியின் திருக்குமாரன் சுந்தர். தன் தந்தை இப்படி இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் செய்தி அவனுக்கு எட்டியதும் பஸ்ஸிலும் ரயிலிலும் ஆகாய விமானத்திலும் பறந்து வந்து சென்னைக்கு உரிய நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் வீட்டை அடையும் பொழுது ராஜி சோகமே உருவாய் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. தன் தகப்பனார் செய்ய போகும் நீதியற்ற செயலை பற்றி தன் தங்கை கூறிய பொழுது அவன் வீராவேசம் கொண்டான். தன் நண்பர்களை எல்லாம் நொடியில் தேடி பிடித்து அழைத்து கொண்டான். சில நண்பர்கள் முன்ஜாக்கிரதையாக தடிகளையும் கத்திகளையும் காரின் பின்புறம் வைத்து கொண்டிருந்தார்கள். ராஜியையும் அழைத்து கொண்டார்கள். கார் பறந்தது. இதோ
தக்க சமயத்தில் வந்து சேர்ந்தும் விட்டார்கள். இனிமேல் திருமணம் நடக்குமா? நிறுத்துங்கள் என்று கூவிக்கொண்டே நண்பர்கள் சூழ திருமண மேடை அருகே வந்து நின்ற சுந்தர், இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? என் தாயார் இறந்த உடனேயே நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருந்தால் உங்களை யாரும் கண்டித்திருக்க மாட்டார்கள். இதோ இருக்கிறாளே என் தங்கை ராஜி, அவள் வயதுதான் இந்த மணப்பெண் சுகுணாவுக்கும். பெற்ற மகளை போன்ற ஒரு மங்கையை என் தாயாரின் ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்த முயன்று விட்டீர்களே, இது நியாயமா? நான் ஒரு காலும் இவளை சிற்றன்னையாக நினைக்க முடியாது. இது நீதிதானா? சென்னையிலே சீர்திருத்தம் செத்தாவிட்டது. இந்த திருமணம் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் சுகுணாவை கல்யாணம் செய்து கொள்ள நான் ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டேன் என்று கூவினான். மேளக்காரனும் வாயடைத்து நின்று விட்டான். தட்டிலே வைத்திருந்த மாலை அப்படியே திருதிருவென்று விழித்து கொண்டிருந்தது. மற்றொரு தட்டிலே புது புடவையையும் பேண்ட்டும் கோட்டும் யார் வரவையோ எதிர்பார்ப்பது போல் காத்திருந்தன. நன்றாக உற்று பார்த்தால் ராமமூர்த்தி புத்துடை அணியவில்லை. அவரிடம் உற்சாகமும் இல்லை. இவ்வளவு நேரம் கவலை தோய்ந்த முகத்துடன் உட்கார்ந்திருந்தவர் இப்பொழுது முகத்திலே புத்தொளி பரவ எழுந்து நின்று கொண்டு, ஆமாம், நானும் அனுமதிக்க மாட்டேன், இந்த கல்யாணம் நடப்பதை நானும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூவினார். பிறகு, மகனே, நீ எப்போது வந்தாய்? உன்னை பார்த்து 5 வருடங்களுக்கு மேலாகின்றன. எவ்வளவு கடிதங்கள் நான் போட்டேன். நீ அதற்கெல்லாம் செவிசாய்க்காமல் கல்யாணம் என்றவுடன் ஓடி வந்து விட்டாயே, அது போதும். நீ சொல்வது போல் இவளை எப்படி உன் அம்மாவாக நீ ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியாதுதான், கூடாதுதான், கூடவே கூடாதுதான். அதனால்தான் இந்த முகூர்த்த வேளையில் உனக்கும் சூனாவிற்கும் திருமணம் நடத்துவதற்கு நான் முடிவு செய்து விட்டேன். முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பிறகு மற்றவற்றை பேசிக்கொள்ளலாம். இப்புத்தாடை அணிந்து சுகுணாவின் கழுத்தில் மாங்கல்யம் கட்டு, சீக்கிரம். யாரப்பா? மேளக்காரர் கெட்டி மேளம் முழங்கட்டும் முழங்கட்டும் என்று கூவினார். மேளக்காரனுக்கு ஒரு கணம் கூட ஒன்றும் புரியவில்லை. இது என்ன, ராமமூர்த்திக்கு சித்த பிரம்மை பிடித்திருக்கிறதா? அல்லது ஏதாவது நாடகம் ஆடுகிறாரா? எல்லாரையும் ஏமாற்றுவதற்கு ஏதாவது சூழ்ச்சி செய்கிறாரா? அல்லது தன்னுடைய தவறை மறைக்க இப்படி தன் மனதை மாற்றிக்கொண்டு விட்டாரா? அந்த பெண் சுகுணா என்னவானாள்? அவளுக்கு இங்கு ஏற்பட்ட திடீர் மாறுதல் அவளை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டதா? அப்படியெல்லாம் ஒன்றும் நேரவில்லை. சுகுணா புன்முறுவலுடன் தான் ராஜியை பார்த்தாள். ராமமூர்த்தி சொன்ன விஷயம் எல்லாம் நாடகம் போல் தோன்றின. நான் இவ்வளவு வருடங்களாக உனக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். வடக்கே வேலை வேண்டாம், இங்கேயே புறப்பட்டு வந்துவிடு. உனக்கு உறுதுணையாக ஆறுதலாக ஒரு கல்யாணம் செய்து கொள் என்று எவ்வளவு கடிதங்கள் போட்டேன். ஆனால் நீ வரவே இல்லை. எனக்கு வயதாகிவிட்டது, மரணப்படுக்கையில் இருக்கிறேன் என்று கூட ஒரு தந்தி கொடுத்தேனே, வந்தாயா? இப்பொழுது பார், நீயே ஓடி வந்து விட்டாய். நான் போட்ட திட்டம் நிறைவேறிவிட்டது. சுகுணாவை நான் முதலில் ராஜியுடன் பார்க்கும் பொழுதே புரிந்து கொண்டு விட்டேன். அவளுடைய நடை உடை பாவனைகளை எல்லாம் கவனித்தேன். வீட்டிற்கு வரும் மருமகள் சிறந்த குணவதியாக இருக்க வேண்டும் என்னும் லட்சியம் நிறைவேறியது. உன்னை வரவழைப்பதற்காக என்ன அபாயம் நிறைந்த இந்த நாடகத்தை நடத்த முனைந்து விட்டேன். ஆனால் சரியான நேரத்தில் நீ வந்து விடுவாய் என்று எனக்கு தெரியும். என் நண்பர்களை எல்லாம் எதற்காக வர சொல்லி இருந்தேன்? இதோ எல்லோரும் உன் திருமணத்தை வாழ்த்தி பரிசு பொருட்கள் வழங்க சித்தமாயிருக்கிறார்கள். சீக்கிரம் புழுதி படிந்த உன் உடைகளை மாற்றிக்கொள். மேளக்காரரே, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை? கெட்டிமேளம் என்று ராமமூர்த்தி கூவினார். ராமமூர்த்தியின் திருக்குமாரன் சுந்தரின் உடை முழுவதும் புழுதியால் அழுக்கடைந்து கிடந்தது. அவனுக்காகவே எடுக்கப்பட்ட பேண்டையும் கோட்டையும் அவன் அணிந்ததும் எல்லாரும் மகிழ்ந்தனர். ஜாம் ஜாம் என்று மேளவாத்தியம் முழங்க சுகுணாவின் கழுத்தில் 3 முடிச்சுகளை உயிர் தோழியாக இருந்து நாத்தனாராக மாறிவிட்ட ராஜியின் உதவியுடன் போட்டான் ராமமூர்த்தியின் திருக்குமாரன் சுந்தர். புரட்சி நடக்கப் போகிறது, அடிதடி குத்து வெட்டு எல்லாம் நடக்கப் போகின்றன என்ற பரபரப்பில் வந்த இளைஞர்கள்
நண்பர்கள் குழுவுக்கு சப்பென்றாகிவிட்டது. அதனால் ரசத்தில் கொஞ்சம் கூடுதலாக உப்பும் சாம்பாரில் கொஞ்சம் காரம் அதிகமாகவும் போட்டு சாப்பிட்டு வாழ்க ராமமூர்த்தி, வாழ்க சுந்தர் தம்பதி என வாழ்த்திவிட்டு சென்றனர். வடநாட்டுக்கு செல்லாமல் தன் தந்தையுடன் இங்கேயே தங்கி வேலையில் சேர்ந்து விட்டான் சுந்தர். ராமமூர்த்திக்கு தன் மகன் கிடைத்து விட்டான். ராஜிக்கு அண்ணனும் அண்ணியும் கிடைத்து விட்டனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.